விஜய் சார் பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற அரசியல் கட்சியை தொடங்கிய நிலையில, இந்த அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடும் என்றும், 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது என்று விஜய் சார் தெளிவாக கூறியிருந்தார் என்பது தெரிந்த விஷயம்தான். இருந்தாலுமே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நம்ம விஜய் சார் இதுவரை தெரிவிக்காத நிலையில, சமீபத்தில் அவர் கூறிய வாழ்த்து செய்தியில் ரசிகர்களுக்கு அவர் மறைமுக செய்தி கூறியிருப்பதாக ஒரு தகவல்களும் பரவிற்று. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாட்டம் குறித்து விஜய் சார் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை ஆகியவை கிடைக்க உறுதியேற்போம் என்றும் தெரிவித்திருக்கார். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்பதாக இருந்தாலும், தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு மட்டும் அவர் வாழ்த்து தெரிவித்திருப்பதை அடுத்து திராவிட கட்சிகளை அவர் மறைமுகமாக ஆதரிக்க இருப்பதாகவும், தன்னுடைய ரசிகர்களுக்கு வரும் தேர்தலில் இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மறைமுகமாக மெசேஜ் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வெறும் யுகம்தான் என்றும், விஜய் சார் தன்னுடைய ரசிகர்களுக்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவரவர் இஷ்டம் போல் தங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்றுதான் கூறியிருப்பதாகவும், குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்ற மெசேஜ் அவர் யாருக்கும் அனுப்பவில்லை என்று இன்னொரு தரப்பினரும் கூறி வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.